ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வால்பாறை போகிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் ஆத்தூரில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகணும். ஆக்சுவலாக உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் எப்படி போகிறோமோ அப்படி திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ரோட்டில் ஓரமாகவே நின்று சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போனோம். நூடுல்ஸ் பாக்கெட்டு, நாங்கள் எங்கள் கேஸ் ஸ்டவ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் பட்ஜெட்டில் தான் கொஞ்சம் பண்ணணும்னு முடிவு எடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் டிமார்ட்டில் பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்று எங்களை என்னடா ஏதோ கடை போட்டிருக்காங்கன்னு நினச்சி நிறைய பேர் நின்று பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ காலையில் நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு எங்களுக்கு மேகி தான் சமைச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுட்டுக்காக காசு எதுவும் பெருசாக செலவே பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் டீ கொண்டு நாங்களே தான் போட்டு குடித்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை பார்த்து கிளம்பிட்டோம். பொள்ளாச்சி போனால் பொள்ளாச்சியில் யாரும் ரேட்டு கம்மியாக இருக்குமா? 30 ரூபா போட்டிருக்காங்க. செவல் 30 ரூபா. ஏன் 30 ரூபாடா? ஃபஸ்ட்டு இந்த வால்பாறை மலையை பார்த்தோன்னே எங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்தமாரி ஒரு ட்ரிப்பு ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய வேலை. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 5 வருஷமாக பிளான் போட்டு அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது. அது 5 வருஷம் காரணம் என்னென்னா, நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி போட்ட பிளான் இது. அது அப்படியே தள்ளி போயிட்டு நாங்கள் கடைசியில் இப்போ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட எத்தனை வருஷமாக பிளான் போட்டிங்க, இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லையானலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த வால்பாறையில் ஏர்பின் பெண்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய பேர் வழியிலேயே வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் நிப்பாட்டக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்காங்க. ஆனால் அவங்களே சில நேரம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் எல்லோரும் வழியிலே வண்டி நிறுத்திடுறாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் நிறுத்துகிறப்ப கொஞ்சம் நல்லா ஓரமாக ஒட்டி நிப்பாட்டுங்க. ஆக்சுவலாக இந்த மலையில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. நிறைய பசங்க இந்த பைக்கில் வரவங்க எல்லா பசங்களாம் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வராங்க. நாங்கள் வரப்போ அப்படி தான் வந்தாங்க இருக்குங்க. ஸோ வாங்க, ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் வண்டி பார்த்து ஓட்டணும். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாது. மலை இந்த மலைன்னு இல்லை, எந்த மலையிலையுமே கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலம் கொடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷை இன்று ராகம் என்ன பாடுது. என்னடா இடையில ஏதோ போட்டு விட்றானே நினைக்காதீங்க. ஸோ நான் பேசினது மட்டும் கேட்டால் போர் அடிக்கும். நீங்கள் லைவில் பேசினது அப்படியே ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு சவுண்டு கேட்கல. காத்தடிக்கிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட பேசுகிறப்ப என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ எதனா சென்சார் கட்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் மீட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் மலை மேலே ஏற வந்து கூலிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மழை வர மாதிரி நல்லா இருட்டின்னு வந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா சண்டே தான் போனோம். அதாவது காலையில் கிளம்புனோம், ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம். வால்பாறைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீழே செக் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3 மணி போல் ரீச் ஆகிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி முடிச்சுட்டு எல்லாம் கீழே இறங்கின்னு இருந்தாங்க. நாங்கள் வந்து மேலே ஏறின்னு இருந்தோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வண்டி வந்து இறங்குற வண்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருந்தது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போகிறதுனால நாங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆனது பிறகு எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த டைமிங்கு. இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா வரையாடுகள்லாம் மேயிற இடம்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் ஒன்றும் பார்க்கல. எங்களுக்கு ஃபைனலாக நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டும் நாங்களே சமையல் பிரியாணி பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பக்கோடாலாம் போட்டு சாப்பிட்டோம். ஸோ எங்களுக்கு நல்லாவே இதில் காஸ்ட்டு சேவிங் தான் உண்மையிலேயே. ஏறி வந்த பிறகு தான் அந்த போட பார்த்தோம்.
கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.